கேரளா ரீச் ஆனோடனே சிவாவுக்கு புட்டும் கடலக்கறி ஞாபகம் வந்துருச்சுங்க. இது கேரளா எபிசோட் 2. நானும் சிவாவும் ஏர்லி மார்னிங் கேரளா ரீச் ஆனோடனே எங்களுக்கு செம்ம பசி. ஸோ நைட்டும் ஒழுங்காக நல்ல ஃபுட்டு கிடைக்காம ட்ரெயினில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ மார்னிங் நல்லதாக எதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளியே ஏதாவது ரெஸ்டாரண்ட் தேடி பார்த்து ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிச்சி சரி கேரளா ஃபுட் எதாவது ட்ரை பண்ணலாமான்னு சொல்லிட்டு புட்டு கடலக்கறியும் சிவா சஜஸ்ட் பண்ணேன். ஸோ நாங்களும் சேட்டா ஒரு புட்டு கடலக்கறியும் ஒரு ஆப்பும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரை கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு தான் அப்புறம் புட்டு கடலக்கறியும் வந்துச்சு. செம்மையாக வந்து இருந்துச்சுங்க. தேங்காய் நிறையா போட்டிருந்தாங்க. அவ்வளோ தேங்காய் நான் சாப்பிட்டதே இல்லை. அந்த புட்டை லைட்டாக புட்டு அந்த கடலைக்கறியை தொட்டு சாப்பிட்டு பார்த்தா கொஞ்சம் அடைச்சி ஏதோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு மெல்ற மாதிரி இருந்துச்சு. மேபி அந்த சால்னா மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமோ என்னவோ. பட் அதுதான் காம்பினேஷன், நம்ம பழகிக்கிறோம்ல. எப்படியோ நானே சிவாவும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறித்து ஏதோ முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு பில்லும் பே பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ ஃபஸ்ட் டைம் புட்டும் கடலைக்கறி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அடுத்து நாங்கள் கேரளாவில் என்னென்ன ஃபுட்லாம் ட்ரை பண்ணோம், எங்கெங்கெல்லாம் போனோம், என்னென்ன அட்ராசிட்டிலாம் பண்ணோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட பேஜை எல்லோரும் சொல்கிறத நானும் சொல்கிறேன். புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. ஃபாலோ பண்ணிக்கோங்க.